வணக்கம். தமிழ்நாட்டுல மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துல ஒரு மிகப்பெரிய அப்டேட் வரப்போகுது. அது என்ன? அதனால என்னென்ன மாற்றங்கள் வரலான்னு இந்த பகுப்பாய்வுல நாம தெளிவா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, நீங்க பாக்குறது சரிதான். இனி மாசம் 1000 ரூபாய் இல்ல, அப்படியே டபுள் 2000 ரூபாய். தமிழக அரசியலையே இப்போ சூடாக்கிட்டு இருக்கிற ஹாட் டாபிக் இதுதான் சொல்லலாம். இந்த தொகை இரட்டிப்பாக போறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. இப்போ நடைமுறையில இருக்கிற இந்த 1000 ரூபாய் திட்டம் தான் பேஸ்லைன். ஆனா இனி வரப்போறது ஏதோ ஒரு சின்ன உயர்வு கிடையாது. இந்த உதவிய அப்படியே ரெட்டிப்பாக்குற ஒரு பெரிய மாற்றம் இது. சரி, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த அதிகரிப்பு ஏன் இப்போ திடீர்னு அறிவிக்கப்படுது? அதுக்கு காரணம் 2026ல வரப்போற சட்டமன்ற தேர்தலை குறிவச்சு முக்கிய கட்சிகளுக்கிடையே நடக்கிற ஒரு பெரிய தேர்தல் வாக்குறுதி போர்தான். இப்ப இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன். இதுவே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். திமுக என்ன சொல்றாங்கன்னா 2000 ரூபாய் தர்றோம், ஆனா இப்போ இருக்கிற அதே தகுதி விதிகள் தொடரும்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகவோ எந்த கண்டிஷனும் கிடையாது, ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா பெண்களுக்குமே 2000 ரூபாய் தரோன்னு ஒரு பெரிய வாக்குறுதியே கொடுக்கறாங்க. இதுல தவிக இன்னும் ஒருபடி மேல போய் மாசம் 2500 ரூபாய் தரோன்னு சொல்றாங்க. ஆனா 60 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்காங்க. பாருங்க, இந்த மேற்கோள் நிலைமைய இவ்ளோ அழகா படம் பிடிச்சு காட்டுது. ஒரு சாதாரண உதவி திட்டமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டோட அடுத்த ஆட்சியை தீர்மானிக்க போற ஒரு பெரிய கேம் சேஞ்சரா மாறி இருக்கு. சரி, பணம் கிடைக்க போறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. யாருக்கு இது கிடைக்கும்? தகுதிகள் என்னவா இருக்கும்? இதுதான் இப்போ எல்லோருடைய மனசுல இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்வி. இப்போ நடைமுறையில இருக்கிற ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா PHH, NPHH அப்புறம் AAY மாதிரியான குறிப்பிட்ட ரேஷன் கார்டுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகை கிடைக்குது. இந்த கார்டுகள் பொதுவா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஆனா நாம இப்ப கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இதே கடுமையான விதிகள் இந்த புதிய 2000 ரூபாய் திட்டத்துக்கும் தொடருமா, இல்ல ஏதாவது தளர்வுகள் இருக்குமா? இந்த ஒரு புள்ளியில தான் கட்சிகளோட அணுகுமுறையே மொத்தமா மாறுபடுது. இங்க பாருங்க, 2 வெவ்வேறு பாதைகள் நம்ம முன்னாடி இருக்கு. ஒரு பக்கம் திமுகவோட டார்கெட்டட் அப்ரோச், அதாவது கடுமையான விதிகளை வச்சு ரொம்ப தேவைப்படுற குடும்பங்களுக்கு மட்டும் உதவி பண்றது. இன்னொரு பக்கம் அதிமுகவோட யூனிவர்சல் வாக்குறுதி. சிம்பிளா சொல்லணும்னா, ரேஷன் கார்டு இருந்தா போதும், எல்லாருக்குமே உதவி. ரெண்டுமே 2000 ரூபாய் தான், ஆனா யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறதுல தான் பெரிய வித்தியாசமே இருக்கு. இந்த விவாதம் ஏன் இவ்ளோ முக்கியம்னா, இப்போதைக்கு இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்பட்ட அரசு ஊழியர்கள், வருமான வரி கற்றவங்க, நடுத்தர வர்க்க குடும்பங்கள்னு ஒரு பெரிய கூட்டம் இந்த தேர்தல் முடிவை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வர முடிவு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். சரி, கட்சிகள் அவங்க வாக்குறுதிகளை கொடுக்கட்டும். ஆனா இந்த சூழல்ல நாம என்ன செய்ய முடியும்? நம்மள நாம எப்படி தயார்படுத்திக்கிறது? வாங்க அது பத்தி இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, ஜெயிக்கிறது யாரா வேணா இருக்கட்டும், ஆனா நாம நம்ம தரப்புல இருந்து தயாரா இருந்தா அது நமக்கு தான் மிகப்பெரிய பிளஸ். முதல்ல உங்க ரேஷன் கார்டு என்ன வகைன்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவதா, உங்களுக்கு தகுதி இருந்தா முன்னுரிமை ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா எந்த ஒரு அரசு திட்டமா இருந்தாலும் முதல் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான். கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஆன்லைன்ல உங்க குடும்ப விவரங்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பேர் நீக்கிறது, சேர்க்கறதுன்னு எல்லாத்தையும் இப்பவே முடிச்சு வச்சிடுறது நல்லது. இந்த டைம்லைனை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க உடனே செய்ய வேண்டியது உங்க ரேஷன் கார்டு விவரங்களை சரிபார்க்கறது. தேர்தலுக்கு அப்புறமா புதுசா வர அரசாங்கம் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும். எல்லாம் திட்டப்படி நடந்தா ஜூன் 2026ல இருந்து இந்த புதிய 2000 ரூபாய் திட்டம் அமலுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம நிக்கிற இடம் இதுதான். மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகைங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆனா உண்மையான கேள்வி, அது தகுதியான ஒரு சிலருக்கு மட்டுமா, இல்ல தகுதியெல்லாம் பார்க்காம ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் தமிழ்நாட்டின் அடுத்த சில ஆண்டுகளையே தீர்மானிக்கப் போகுது.